கரூர் சம்பவம் தொடர்பா விசாரிக்கிறதுக்காக தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த விசாரணையுடைய முடிவை பொறுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்களோ இல்ல செந்தில் பாலாஜி அவர்களோ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா இப்ப இந்த வீடியோல பார்த்துடலாம். செப்டம்பர் கரூர்ல டிவிகே சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் நாட்டையே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அது சம்பந்தமான வழக்கு இப்ப விசாரணையில இருந்துட்டு இருக்கு. அதாவது டிவிகேனுடைய முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகம் கிட்டயுமே இப்போ சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே நிர்வாகிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறம் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் துணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்படின்னு டிவிகே நிர்வாகிகள் சைட்ல இவங்களையும், அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது கரூர் மாவட்டத்துடைய கலெக்டர், அப்புறம் எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் வரைக்குமே எல்லாரையும் கூப்பிட்டு போன வாரத்துல டெல்லி சிபிஐ ஆபீஸ்ல ஒரு 3 நாள் விசாரணை நடந்திருக்குது. அந்த விசாரணைக்கு அப்புறம் மிகப்பெரிய திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த விசாரணை நடக்கும்போது பாத்தீங்கன்னா டிவிகே தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகள் தான் அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நாங்க கூட்டம் அதிகமா வர ஆரம்பிக்கும் போதே வாக்கி டாக்கி மூலமா நாங்க டிவிகே நிர்வாகிகள் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்புல சொல்றது இவங்க எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி டிவிகே நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் சொல்றதுலயும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப டிவிகே நிர்வாகிகளை விசாரிக்கும் போதே அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அதாவது இப்போ டிவிகே தரப்புல விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா டிரைவர் ஒரு மாதிரியும் ஆதவ் அர்ஜுனா ஒரு மாதிரியும் புஷி ஆனந்த் ஒரு மாதிரியும் 3 பேருமே மாத்தி மாத்தி பேசினதா சொல்லப்படுது. அதனால இது சம்பந்தமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களையே கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி டிவிகே தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கரூர் பொதுக்கூட்டம் நடந்தது இல்லைங்களா, அப்போ யாரோ ஒருத்தர் விஜய் அவர்கள் மேல செருப்பு தூக்கி வீசினாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க செந்தில் பாலாஜி அவருடைய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி டிவிகே தரப்புல சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதனால இப்போ செந்தில் பாலாஜி அவர்களையுமே சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அப்போ ஒரே இன்சிடென்ட்டை டிரைவர் ஒரு மாதிரியும் ஆதவ் அர்ஜுனா ஒரு மாதிரியும் புஷி ஆனந்த் ஒரு மாதிரியும் இந்த மாதிரி 3 பேரும் மாத்தி மாத்தி பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால இது சம்பந்தமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களையே சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்ப இந்த வழக்கு விசாரணையுடைய முடிவை பொறுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்களோ இல்ல செந்தில் பாலாஜி அவர்களோ கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இது எதுவுமே அபிஷியலா சொல்லல. அரசியல் வட்டாரத்துல இப்படிதான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா உண்மையில அந்த விசாரணையில என்ன நடந்துட்டு இருக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.